பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பி வஸல்லிம். அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை, குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் ஜும்மா பார்க்கலாம். இந்த அத்தியாயத்தில் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இறக்கி அருளப்பட்டதாகும். அநேகமாக இது கைபர் வெற்றியின் போது அல்லது அதை தொடர்ந்து அண்மை காலத்தில் இறக்கியிருக்கலாம். இதனுடைய 9 முதல் 11 வரையில் உள்ள வசனங்கள் ஹிஜ்ரத்தை ஒட்டிய காலத்திலே இறங்கியிருக்கிறது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு சென்ற 5வது நாளே ஜும்மா தொழுகையை செயல்படுத்தினார்கள். இந்த வசனங்களின் கடைசி பகுதியில் ஒரு நிகழ்ச்சி கூறப்பட்டிருக்கிறது. அது பின்வரும் உண்மைகளை சுட்டிக்காட்டுகிறது. ஜும்மா தொழுகையை செயல்படுத்த தொடங்கிய பிறகு மார்க்க சம்பந்தப்பட்ட கூட்டங்களில் பேண வேண்டிய ஒழுங்குமுறை குறித்து முழு பயிற்சி மக்களுக்கு இன்னும் கிடைக்காதிருந்த ஒரு காலத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடும். இந்த அத்தியாயத்தில் இரு பகுதிகள் 2 வெவ்வேறான காலகட்டத்தில் இறங்கியவையாகும். எனவேதான் இரண்டில் கருத்துகளும் வெவ்வேறாக அமைந்துள்ளது. முன்னிலைப்படுத்தி பேசப்படுகிறவர்களும் வெவ்வேறுபட்டவர்களாவார்கள். இஸ்லாமிய அழைப்பு பணியில் வழியில் தடைகளை ஏற்படுத்துவதற்காக முந்தைய 6 ஆண்டுகளில் யூதர்கள் செய்த எல்லா முயற்சிகளும் தோல்வியிருந்த நேரத்தில் 1 முதல் 8 வரையில் உள்ள வசனங்கள் இறங்கின. இந்த வசனங்கள் இறங்கிய வேளையில் அவர்களுடைய மிகப்பெரிய தளமாக விளங்கிய கைபர் கூட பெரும் சிரமம் ஏதுமின்றி வெற்றி கொள்ளப்பட்டது. இந்த இறுதி தோல்விக்கு பிறகு அரபுலகத்தில் யூதர்களின் வலிமை முற்றிலும் ஒழிந்து போய்விட்டது. வாதில், சூரா, ஃபதஹ், தைமா, தபூக் ஆகிய யூத பிரதேசங்களும் ஒவ்வொன்றாய் சரணடைந்து கொண்டே வந்தன. எந்த அளவுக்குன்னா அரபுலகத்தின் யூதர்கள் அனைவரும் இஸ்லாமிய அரசின் குடிமக்களாக மாறிவிட்டனர். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் இந்த முன்னிலைப்படுத்தி பேசினான். அநேகமாக திருக்குர்ஆனில் அவர்களை முன்னிலைப்படுத்தி பேசியது இதுவே கடைசியாகும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடன் பேசி கொண்டிருக்கும்போது இந்த சூரத்துல் ஜும்மா அருளப்பட்டது அப்படின்னு. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரத்துல் ஜும்மாவையும் சூரத்துல் முனாஃபிக்கினையும் ஜும்மா தொழுகையில் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஷ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லில் மலிக்கில் குத்தூஸில் அஸீஸில் ஹகீம். வானங்களிலுள்ளவையும் பூமியிலுள்ளவையும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் துதி செய்து கொண்டிருக்கிறது. அவன்தான் மெய்யான பேரரசன், பரிசுத்தமானவன், யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். ஹுவல்லதீ பஅஸ ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கிஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபில் ளலாலின் முபீன். அவன்தான் எழுத்தறிவில்லா மக்களிடம் அவனுடைய வசனங்களை ஓதிக்காட்டி அவர்களை பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கும்படியான தூதரை அவர்களிலிருந்து அனுப்பி வைத்தான். அவர்களோ அதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர். வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகும் பிஹி வஹுவல் அஸீஸுல் ஹகீம். இவர்களிலிருந்து இவர்களுடன் சேராத பிற்காலத்திற்குள்ளவர்களுக்காகவும் தூதராக அனுப்பி வைத்தான். அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். மஸலுல்லதீன ஹும்மிலுத் தௌராத ஸும்ம லம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா பிஅஸல் மஸலுல் கௌமில்லதீன கத்தபு பிஆயாத்தில்லாஹ் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன். எவர்கள் தௌராத் வேதம் சுமத்தப்பட்ட பின்னர் அதை சுமக்காக அதன்படி நடக்கவில்லையோ அவர்களுக்கு உதாரணமாவது ஏடுகளை சுமக்கும் கழுதையின் உதாரணத்திற்கு ஒப்பாகும். எச்சமூகத்தார் அல்லாஹ்வின் வசனங்களை பொய்ப்படுத்தினார்களோ அவர்களின் உதாரணம் மிக கெட்டதாகும். அல்லாஹ் அநியாயக்கார சமூகத்தினரை நேர்வழியில் செலுத்த மாட்டார். குல் யா அய்யுஹல்லதீன ஹாது இன் ஜஅம்தும் அன்னகும் அவ்லியாஉ லில்லாஹி மின் தூனின் நாஸி ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் ஸாதிகீன். நபியே, நீங்கள் கூறுவீராக, யூதர்களே, மற்ற மனிதர்களை விட நீங்கள் தாம் அல்லாஹுக்கு பிரியமானவர்கள் என்று எண்ணுவீர்களானால், மேலும் அவ்வெண்ணத்தில் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பீர், நீங்கள் மரணத்தை விரும்புங்கள். வலா யதமன்னவுனஹு
அபதன் பிமா கத்தமத் ஐதீஹிம் வல்லாஹு அலீமுன் பில்லாலிமீன். ஆனால் அவர்களுடைய கைகள் முற்படுத்தி வைத்த பாவத்தின் காரணத்தால் அவர்கள் அதை மரணத்தை ஒரு காலம் விரும்ப மாட்டார்கள். மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை நன்கறிந்தவர். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும் சும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷ்ஷஹாதத்தி ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் எதை விட்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக உங்களை சந்திக்கும். பிறகு மறைவானதையும் பகிரங்கமானதையும் நன்கறிந்தவனிடம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்பால் அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீங்கள் கூறுவீராக. இந்த அத்தியாயத்தில் யூதர்களை பார்த்து அல்லாஹ் முன்னிலைப்படுத்தி 3 விஷயங்களை பற்றி அதை பேசுகிறான் அல்லாஹ். அது ஒன்று நீங்கள் இந்த இறை தூதரை ஏற்க மறுத்துவிட்டதுக்கு காரணம் உம்மிகள் என்று நீங்கள் ஏளனமாக கூறும் ஒரு சமுதாயத்தில் அவர் அனுப்பப்பட்டிருப்பது தான். இறை தூதர் கட்டாயம் உங்கள் இனத்தவராகவே இருக்க வேண்டும். மேலும் உம்மிகளின் எப்போதும் எந்த இறை தூதரும் வர முடியாது என்பது உங்களுடைய தவறான எண்ணமாகும். ஆனால் அல்லாஹ் அந்த உம்மிகளிடையே தான் ஒரு இறை தூதரை தோற்றுவித்தார். அவர் உங்கள் கண்ணெதிரில் அல்லாஹ்வின் திருமறையை எடுத்தோதி கொண்டிருக்கிறார்கள். உள்ளங்களை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த மக்கள் வழிகட்டு போயிருக்கிறார்களோ என்பது நீங்களும் அறிந்திருக்கிறீர்களோ அவங்களுக்கு இவர் நேர்வழி காட்டி கொண்டே இருக்கிறார். இது அல்லாஹ்வின் அருளாகும். தான் நாடியவருக்கு அதை அவன் தருகிறார். 2வது, நீங்கள் தௌராத்தை சுமந்து நிற்பவர்களாய் ஆக்கப்பட்டிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் அதன் பொறுப்பை புரிந்து கொள்ளவும் இல்லை, அந்த பொறுப்பை செய்வனும் நிறைவேற்றவும் இல்லை. எந்த அளவுக்கென்றால் நீங்கள் அல்லாஹ்வின் வசனங்களை வேண்டுமென்றே பொய்யென தூற்றுவதை கூட விட்டுவிடவில்லை. இவ்வளவும் செய்துவிட்டு நீங்கள் அல்லாஹ்வின் செல்ல பிள்ளைகள் என்றும் தூதுவம் என்னும் அருட்கொடை எப்போது உங்கள் பெயருக்கே எழுதி தரப்பட்டு விட்டது என்றும் தவறாக கருதி கொண்டு இருக்கிறீர்கள். 3வது, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வின் செல்ல பிள்ளைகளாக இருந்தால் மேலும் அவனிடம் பெரும் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அந்தஸ்து உங்களுக்கு பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்றால் மரணத்தை பற்றி இப்படிப்பட்ட பயம் உங்களிடம் இருந்திருக்காது. அதாவது இழிவிலும் உயிர் வாழ்வதற்கு தயார், ஆனால் எந்த வகையிலும் மரணத்திற்கு தயாரில்லை என்னும் அளவுக்கு மரணத்தை கண்டு நீங்கள் அஞ்சி இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய தீய செயல்களை நீங்களே அறிந்திருக்கிறீர்கள் என்பதற்கு இந்த நிலைமையே ஆதாரமாகும். மேலும் உங்கள் மனசான்றுக்கு நன்றாக தெரியும் இந்த தீய செயல்களுடன் நீங்கள் இறந்துவிட்டால் உலகின் கேவலமடைந்து விட அதிகமான கேவலத்தை அல்லாஹ்விடம் நீங்கள் அடைவீர்களும் என்பது. நான் இப்போ ஓதன வசனம் 1லேருந்து 8 வசனம் வரைக்கும் ஓதுனேன். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். யா அல்லாஹ், நிச்சயமாக நம் மார்க்க காரியங்களில் உறுதியோடு இருப்பதையும் நேர்வழியில் முளைப்புடன் இருப்பதை உன்னிடம் கேட்கிறேன். உனது கருணையை உறுதிப்படுத்துபவைகளையும் உனது பாவ மன்னிப்பின் பால் இழுத்து செல்பவைகளை உன்னிடம் கேட்கிறேன். உனது அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துதல், உன்னை வணங்குவதிலே நேர்த்தி, உண்மையை உரைக்கும் நாவு, சலவாத் பெற்ற இதயம், செவ்வையான குணம் ஆகியவற்றை உன்னிடம் கேட்கிறேன். நீ அறிந்த நலன்களை வேண்டுகிறேன். நீ அறிந்த பாவங்கள் அனைத்து விட்டு மன்னிப்பு தேடுகிறேன். நிச்சயமாக நீ மறைந்தவற்றை மிக அறிந்தவன். யா அல்லாஹ், எங்களுக்கு அதிகரி செய், குறைத்து விடாத. எங்களுக்கு கண்ணியத்தை அளி, எங்களை இழிவுபடுத்தி விடாத. உன் அருளை எங்களுக்கு கொடு, தடுத்து விடாத. எங்களை தேர்ந்தெடுத்துக்கொள், எங்களுக்கு எதிராக யாரையும் தேர்ந்தெடுத்து விடாத. எங்களை உன் மீது திருப்தியுள்ளவர்களாகவும் நீயும் எங்களின் மீது திருப்தி கொண்டவர்களாகவும் எங்களை ஆக்குவாயாக. ஃபாத்திர ஷமாவாத்தி வல்லலி அந்த வலிஃபி துன்யா வல்லாஹிரத்தி தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிசாலியின். வானங்களையும் பூமியும் படைத்தவனே, இம்மையிலும் மறுமையிலும் நீயே என் பாதுகாவலன். முஸ்லீமாக உனக்கு முற்றிலும் வழிபட்டவளாக இருக்கும் நிலையில் என்னை நீ கைப்பற்றி கொள்வாயாக. இன்னும் நல்லடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்து விடுவாயாக. ஆமீன்.